தொடர்ந்து நாம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன நிலவரம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் சமாதான பேச்சுவார்த்தையில எதுவுமே போகல. இதுவரையுமே போர் நிறுத்தம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுட்டே தான் இருக்குது. அதே சமயத்துல இரண்டு பக்கமுமே போர் ஆரம்பிச்சா என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய தயாரிப்புகளோட இருந்துட்டு இருக்காங்க. போர் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்களே கருத்துகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நடவடிக்கையெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள்கிட்ட சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, ஹார்மோஸை நாங்கள் திறந்துடுறோம், அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்க, ஹார்மோஸை திறந்துருங்க, 2 பேருமே நம்ம திறந்து விட்டுறலாம், இனி இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தான் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹார்மோஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே ஹார்மோஸை இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களிடத்துல காசு கட்டாமல் எந்த கப்பலும் போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, யாராவது காசு கட்டி போனீங்கன்னா உங்களை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க காசு கட்டாமல் போகக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தவங்க காசு கட்டினா போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன ஆச்சு, 2 பேத்துக்குடைய மோதல்ல எந்த கப்பலுமே அங்க போறதில்ல. அது இல்லாம ஈரானுடைய எந்த கப்பலுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற முடக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய கப்பலுக்கு ஈரான் காசு கட்ட மாட்டாங்க. அப்ப ஈரான் மட்டும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா முடக்கிட்டு இருக்காங்க. அதனால 2 பேருமே வந்து என்ன பண்ணலாம், திறந்துக்கலான்னு வந்து ட்ரம்ப்கிட்ட ஈரான் சொல்லிவிட்டாங்களாமா ரகசியமா. ஆனா வந்து ட்ரம்ப் வந்து மறுத்துட்டாராமா. ஏன் மறுத்துட்டாருன்னு பார்க்கும்போது யோசிச்சோம், அது நல்ல டீலிங் தான்ட்டு. ஆனா ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அளவுக்கு அங்க காசு வசூலிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை திறக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஹார்மோஸை மூடி வைக்கிறத விட திறந்து வைக்கிறதா லாபம், பேசாம அது மூடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹார்மோஸ் திறக்கணும் அப்படிங்கிறதான நோக்கம், அப்புறம் அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க, எப்பதான் ஹார்மோஸை திறப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்மோஸை அவங்க திறக்கணும் அப்படின்டா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் சரணடைஞ்சு வரணும், அதனால நாங்க அதுவரை வெயிட் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. அது வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா விலைவாசி ஏறாதா, எண்ணெயுடைய எல்லாம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு இதுல ஒரு பாதிப்பும் இல்லையே. நாங்க அங்கிருந்து எண்ணெயெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதே கிடையாது. எங்களுடைய நாட்டுல இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நாடுகளுமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணா வாங்க, வந்து பாருங்க, எங்களுடைய எண்ணெய்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், சரியான மாற்றாக இருக்கும், அதனால எங்கள்கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு வந்து அமெரிக்காவுடைய நோக்கம் என்னன்னா, போர் செஞ்சு அடி வாங்குறதை விடவும் போரை நிறுத்தி ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கடந்த 15 ஆண்டுகள்ல அதிகமான எண்ணெய் விற்பனை இந்த ஒரு மாதத்துல அமெரிக்கால மட்டும் நடந்திருக்கு. வெனிசுலா கூட வந்து ஆயில் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. வெனிசுலாவுடைய ஆயில போய் கைப்பற்றிட்டு வந்தாங்க அமெரிக்கான்னு நமக்கு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கூட வந்து எங்கள்கிட்ட ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ரஷ்யாவுடைய மேல இருந்த தடையை வேற என்ன பண்ணிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாட்ட வாங்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க தடையை நீக்கி விட்டுருக்காங்க அமெரிக்கா. ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய தடையை அமெரிக்கா நீக்குது, ஒரு மாசத்துக்கு நீக்கி வச்சிருக்காங்க, யார் வேணா வாங்கிக்கலான்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாக்காரன் வித்தானா என்ன பண்ணிடுவான், அவன் காசு சம்பாதிச்சிருவான், நானும் அவங்களும் போர் செஞ்சுட்டு இருக்கோம், அதனால அவனுடைய எண்ணெய் வளங்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாட்டுடைய 60% எண்ணெய் சம்பந்தமான அனைத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில் இப்போது உக்ரைன் வந்து அடிக்கிற பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% அடிச்சிட்டாங்க. ரஷ்யாவே மண்டை குழம்பி உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது, இவனுக்கு இப்படி வச்சு குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்களே, இந்த சமயத்தில் தான் நல்லா காசுக்கு போகுமே. ஏன்னா இந்தியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்ட தான் வாங்குறதுக்காக வந்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து பேரல் ஏறுது, ஆனால் ஏறினது வந்து சேர மாட்டேங்குது. அதுக்குள்ளே உக்ரைன் அடிச்சு விட்றான். அப்படி பார்க்கும்போது அமெரிக்கா வந்து அந்த தடையை நீக்கியும் ரஷ்யாட்ட இருந்து நம்மளால உதவி பொருளே இருந்து, அதாவது எண்ணெயை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாடே பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் கொண்டாட்டம், அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோ டாலர், அதாவது பெட்ரோலை டாலர் கணக்கில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுதி வந்து 50 வருஷம் பெட்ரோ டாலரை நாங்கள் முறிச்சு கொள்றோம்னு சொல்லிட்டு போன ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெட்ரோ டாலர் இல்லாம அவங்களுடைய காசுலேயே வந்து என்ன பண்றாங்க, எண்ணெயை வந்து விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுடைய டாலருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முழுசா வந்து
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெயவே டாலர்ல வித்துட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஈரானுடைய எண்ணெய் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட ஈரான் அதிகமாக வித்துட்டு தான் இருக்காங்க, லாபம் தான். இன்னொரு பக்கம் அமெரிக்காக்காரனும் வித்துட்டு தான் இருக்கான், லாபம் தான். இந்த நடுவில் மாட்டின இந்த சவுதி, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நெருக்கடியாக மாறி இருக்கு. முக்கியமாக சவுதிக்கு பெட்ரோ டாலரை அவங்க கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்களா, உன்னை பழி வாங்கறதுக்கு இதான்டா சரியான நேரம்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி விட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சவுதி போன்ற நாடுகளுக்கு இடைஞ்சலா போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு தண்டனை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மறைமுகமா தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை தெரிஞ்சுதான் கொடுத்துட்டு இருப்பாங்க, விரும்பி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அமெரிக்கா அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுல நமக்கு ஆச்சரியமே இல்லை. அமெரிக்காவுக்கு இந்த தடவை ஹார்மோஸ் மூணுனதுல பெரிய பெரிய லாபம் இருக்குது. அவங்களுடைய எண்ணெயை வந்து நல்ல விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. விலையேறுதுன்னு கதற மாதிரி கதறினாலும் அந்த ஏறின விலைக்கு தான் அவங்க வித்துட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கு. அது இல்லாமல் இந்த அரபு நாடுகள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநியோகம் செய்ய முடியாமல், விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பொறுமையாக அவங்க வரட்டும் முடிவு பண்ணிட்டு, ஏன் தெரியுமா அவங்க வரமாட்டேங்கிறாங்க, அங்கே உள்நாட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை, அதாவது ரெஜிம் சேஞ்ச் வரப்போகுது, யார் வந்து ஆட்சி செய்யறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதில் வேற முஜ்தபா கோமினி அவர்கள் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி விட்டுருக்காரு பெசக்சியான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தகவல் வருது. பெசக்சியான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். அதனால வந்து ரகசியமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக பெசக்சியானை வச்சு வந்து முஜ்தபா அவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சதாக ஒரு ஊடகம் செய்தியை போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஊடகம் வந்து முஜ்தபா அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை போட்டுட்டு இருக்கு. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க ரெஜிம் சேஞ்ச் வந்துட்டு இருக்குது, அதனால உள்ளக்குள்ளேயே மோதல் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவங்களால சமாதானம் பேசுறதுக்கு எங்கள்கிட்ட வர முடியல, எல்லாம் முடிச்சு போட்டு எங்கள்கிட்ட தான் வருவாங்க, வந்தாங்கன்னா சரண்டஞ்சிருவாங்க, ஒட்டுமொத்தமா ஹார்மோஸை திறந்துருவாங்க, அங்க காசு வாங்கறதுக்குலாம் நாங்க விட மாட்டோம், யுரேனியம் ஃபுல்லா எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்துக்கே போகாது, கடைசியா சண்டைக்கு தான் வரும். ஆனா எப்ப அந்த சண்டை அப்படிங்கிறது தான் தெரியாம இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து ஹவுதீஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய தினமே வந்து தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கேபிள், இன்டர்நெட் கேபிள் இருக்குது பாருங்க, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள், அதை கட் பண்ணுறோன்னு இருக்காங்க. அந்த இன்டர்நெட் கேபிள் அப்படிங்கிறது பல விதமான கேபிள்ஸ் அங்கே இருக்கும். அதில் ஒரு கேபிளை கட் பண்ணால் 30% நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் கட் பண்ணால் 60% பாதிக்கப்படும், இன்னொரு கேபிள் கட் பண்ணால் 80% பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஒவ்வொரு கேபிளையும் சொல்லி இதை பண்ணால் அது நடக்கும், அதை பண்ணால் இது நடக்கும், பார்த்துக்கோங்க, நாங்கள் கை வைக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க, இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹார்மோஸை முற்றுகையிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அடுத்து அதான் செய்ய போகிறோம், ஈரானை நீங்கள் தாக்குனாவோ இல்லை தரைவழிக்கு அனுப்புனாவோ எங்களுடைய அடுத்த முயற்சி என்னவா இருக்கும், இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது இப்போ நடந்துட்டு இருக்கானா, ஆமாம், தரைவழிக்கு நேற்று கூட பாகிஸ்தானுடைய அந்த பார்டர் இருக்கு பாருங்க, ஈரான் பாகிஸ்தான் பார்டர், அது வழியாக ஒரு குழு வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க பாகிஸ்தான்லேருந்து தான் இறங்கியிருக்காங்க. அதாவது வந்து அதிகமான நபர்கள் இறங்கல, ஒரு சின்ன குழு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஊடுருவதற்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த எல்லை பகுதியிலேயே வச்சு ஈரான் வந்து சரியான பதிலடியை கொடுத்து அந்த இடத்துலயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க. இது மூலமாக தெரிய வருது, எங்கிருந்தாவது என்ன பண்ணிடுவான், அமெரிக்காக்காரன் வந்து உள்ளக்குள்ள படையை அனுப்பிடுவான், தரைப்படைக்கு அனுப்புறதுக்காக ரொம்ப படாத பாடுபட்டு இருக்காங்க. இவங்க சமாதானத்துக்காகலாம் போற நிறுத்தல, அடி வாங்க முடியாம நிறுத்திட்டு பின்னாடி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈராக்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குர்திஸ்தானுடைய பகுதியிலிருந்து குர்தீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தரைவலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள போட்டு அடின்னு அடிச்சு இப்போ அவங்கள நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் இந்த மாதிரி பல இடத்துல இருந்து என்ன ஆயிட்டு இருக்குது, இப்போ தரைவெளிக்கு எந்த பக்கம் நுழையலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவுதீஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணீங்கன்னா இன்டர்நெட்டையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு இருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாபல் மந்தல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹார்மோஸ், இன்னும் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன், இதெல்லாம் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை டார்கெட்டாக வச்சிருக்காங்க. ஆனால் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா காசாவுடைய போர்லேயே சொல்லப்பட்டாலும் வெட்டப்படலை. அப்படி வெட்டப்பட்டால் நமக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே கிடைக்காத ஒரு நிலைமை வரும். இது வந்து மொத்தத்தில் எத்தனையோ விஷயத்துல, அதாவது இன்டர்நெட் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கூட ஸ்தம்பித்து போயிருங்கிற நிலைமை இருக்கு. அதனால அந்த வார்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்கப்படுது. எந்த நேரம் வேணா இரவு பகல்ல வந்து நுழையலாம் அப்படிங்கிறவுடைய தரைப்படையுடைய நிலைமை இருந்துட்டு இருக்கிறனால நீங்க அப்படி நுழைஞ்சா நாங்க உடனே இதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இரவு பகல்ல எப்ப வேணா நாங்களும் செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஹவுதீஸ் மிரட்டியிருக்காங்க. அதுவும் வந்து ஈரானுக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.